ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அயன் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வீடியோ அடுத்தது வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அயன் பாக்ஸு எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போது நமக்கு ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இதை ஆக்சுவலாக பார்த்தா இது ஒயர் ஏதோ கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபுல்லாக இதாக இருக்குது. இதாக இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா? ஒயரு ஒரு லைன் கட் ஆகிருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி கட் ஆகிருந்ததுன்னா எப்படி எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேக் சைடில் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூவை எப்படி கழட்டுறதுன்றதை பார்ப்போம். கழட்டிட்டு பார்த்தோம்னா இந்த ஒயர் இங்கே கூட ரொம்ப நசுங்கி இதாகிட்டு கிடக்கு. ஓகேவா? இந்த ஒயரை 3 ஒயரு, ரெட் கலர் ஒயரு, உள்ளேயே ஒரு சின்ன கயர் ஒயருக்கு உள்ள நான் காட்டுறேன் பாருங்கள். ஏதோ தூக்கி போட்டு இந்த ஒயர் இங்கே இருக்குது. இதே மாதிரி உள்ள ஒரு ரெட் கலர் ஒயர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பிளாக் கலர் ஒயர். அடுத்தது க்ரீன் எதுக்குன்னா பாடி எர்த்து ஆச்சுன்னா அது மோஸ்ட்லி சென்ட்ரலில் தான் இருக்கும். அது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் கோடு பக்காவாக இருக்குது. உள்ளே க்ரீனுக்கு க்ரீனு, பிளாக்குக்கு பிளாக்கு. காட்டுற பாருங்க, உங்களுக்கு தெரிகிற மாதிரி இதான் இது பாருங்க. அது பிளாக் உள்ள கட்டையாக இருக்குது ஒயரு. இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறது இன்னும் பெட்ரு. இந்த ஒயர் தெரியுதா? இந்த நியூட்ரல் ஒயரு கட் ஆகிருக்கு. இது ரெட் ஒயர் நீட்டாக இருக்குது. 3 ஒயர் பிளாக்கு. இது ஆக்சுவலி நியூட்ரலு, இது எர்த்து, இது பேஸ். இந்த ஒயர் பேஸுங்க. இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு, க்ரீன் கலர் ஒயரு. இது நியூட்ரல். இந்த நியூட்ரலோடது கட்டாக இருந்தது, நம்ம எடுத்து இங்கே வச்சுருக்குறோம். தெரியுதுங்களா? ஓகேவா? அப்புறம் இதை இப்போ ஒயரை ஸ்ட்ரிப் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். கட்டரை எடுத்துகிட்டு இந்த இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத இதெல்லாம் தூக்கிட்டு உருவிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ லென்த்து வரணும்னா இவ்வளோ லென்த்து வரணும் இங்கேருந்து. அப்போ இது வரைக்கும் இருக்கிறத எக்ஸ்ட்ரா இந்த நூலெல்லாம் கட் பண்ணி, நிறைய பேர் நூலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி திரியாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கணும். நீட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது இன்சுலேஷனு த்ரெட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் தெளிவாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒயர் உள்ளே இன்டர்னலாக எங்கேயும் கட் ஆகலையா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நம்மக்கிட்ட மல்டிமீட்டர் இருக்குது. மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு ஒயரை கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துகிட்டு மல்டிமீட்டரில் எல்லாத்தையும் பார்த்துருவோம்.
இது நியூட்ரல். இது ஆக்சுவலாக காப்பர் ஒயர் இல்லை, எடுத்து அலுமினியம் ஒயர் போட்டிருக்காங்க மாதிரி இருக்குது. இல்லை ஸ்டீல் ஒயர் போட்டிருக்காங்களான்னு தெரில, நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு எதுக்கும் வந்து இந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இதாகிட்டுன்னா ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி பிளேடு எடுத்துகிட்டு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் கான்டாக்ட் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கிடைக்கும். நிறைய பேர் கிரவுண்டை வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. கிரவுண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அயன் பாக்ஸ் வந்து எர்த்தடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம கை தொட்டோம்னா சிவரிங் ஆகிடும். தெரியாமல் தொட்டுரும், நார்மலாக தொட மாட்டோம், தெரியாமல். இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் பாடி தான், இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறோம். க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு மீட்ரு எடுத்துட்டேன். மீட்ரு எடுத்து வச்சுட்டு நான் கனெக்டிவிட்டியில் வச்சுட்டேன். கனெக்டிவிட்டியில் எடுத்து வச்சுட்டேன். உட்காந்து கனெக்டிவிட்டியில் வச்சதுக்கப்புறம் வச்சுட்டு லைனில் செக் பண்ணுறேன். பஸ்ஸர் சவுண்ட் வருது, கேட்குறீங்களா? நெக்ஸ்ட் வந்து நியூட்ரலில் வைக்கிறேன். லைனு கரெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு லைன் மார்க்கிங் என்ன தெரிகிற மாதிரி பாருங்கள். எல்லுன்னு போட்டிருக்கா, வச்சாச்சு. அடுத்து நியூட்ரல், அடுத்து கிரவுண்டு. இது மூணுமே பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு டைம் என்ன பண்ணணும்னா லைனில் வச்சு பார்க்கணும், நியூட்ரலில் வச்சு பார்க்கணும், கிரவுண்டில் வச்சுக்கணும். எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. இந்த ஒயரு நெக்ஸ்ட் இந்த ஒயரு லைனில் கரெக்டாக இருக்குது. நியூட்ரலில் எந்த இதுவும் இல்லை, கிரவுண்ட்லேயும் எதுவும் இல்லை. அடுத்து கிரவுண்டு லைனில் பார்த்தாச்சு, நியூட்ரலில் பார்த்தாச்சு, கிரவுண்டு தெளிவாக இருக்குது. 0 கரெக்டாக இருக்குது, கான்டாக்ட் க்ளீனாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஒயரை எடுத்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒயரை வந்து நியூட்ரல் கட்டாச்சு இல்லை, இந்த ஒயரை எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த பின்னை வந்து இதில் இன்செர்ட் பண்ணி பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து உள்ளே போய்ட்டு இருக்கும், அதை கிளியராக எடுத்துடுறது நல்லது. நல்ல கேப்பு கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி, இல்லைன்னா புது பின் இருந்தால் லீடு வாங்கி அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். நல்லா வச்சாச்சு. அதுக்கப்புறம் வச்சு நல்லா நோஸ் பிளேயர் வச்சு இதாகல.
இது பண்ணாலுமே வந்து இது ப்ராப்பராக ஆக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணிடுறேன். இந்த நல்லா ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பேப்பர் டேப் எடுத்துக்கிறோம். பேப்பர் டேப் எடுத்துகிட்டு கத்தி வச்சுட்டு அது கரெக்டாக அந்த இது கவர் ஆகிற மாதிரி, ஏன்னா வந்து இன்சுலேஷன் பண்ணிடணும் இன்கேஸ் எதனா ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ப்ராப்பராக போட்டு டேப் பண்ணிட்டோம்னா முடியுது. டேப் பண்ணிட்டு நியூட்ரல் பேஸு எல்லாமே இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து இந்த எடுத்துட்டு வெளியே உள்ள விட்டுட்டு எடுத்துட்டோம். ரொம்ப டேமேஜ் ஆகி ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பவர் கார்டு வந்து மாற்றிக்கிறது நல்லது. இது வந்து ஓரளவுக்கு ஒயர் கம்மியாக தான் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பண்ணுறேன். எண்டில் கட் ஆகிருக்கு. அதுதான் வந்து நம்ம மல்டிமீட்டரில் கான்டாக்ட் செக் பண்ணுறது. கான்டாக்ட் வந்து நல்ல வேல்யூவில் இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை, நம்ம க்ளீனாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஜஸ்ட்டு இந்த ஒயரை இப்படி நல்லா டேர்லாம் டைட் பண்ணுவோம். அதாவது அதோடைய ரெட்டுலேயே க்ரீன்லேயே போட்டு டைட் பண்ணிவிடுவோம். டைட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மேலே அப்படி வச்சுட்டு இதோடைய பேக் பொசிஷன் இந்த ஒரு எடுத்துட்டு அழுத்திட்டு சைடெல்லாம் எங்கே இது இருக்கான்னு பார்த்துட்டு கேப்பு நல்லா அழுத்தி விட்டுட்டு ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளக்கில் போடுவோம். போட்டுட்டு வரணும்
லைட் எரியுது. ஓகேங்களா? சூடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கா. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.